வணக்கம் மக்களே. அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கு மேலே முடியல சாமி, எங்கேயாவது வெளில கிளம்பிடலாண்டா அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் ஆகி சரி வெளில கிளம்பலான்னு சொல்லிட்டு அவுட்டிங் வந்துட்டோங்க. நாங்கள் அவுட்டிங் வந்தபோது பார்த்தீங்கன்னா காலையிலே டிஃபன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அவுட்டிங் வர வழியில் நம்ம இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டினோங்க. ஸோ நிப்பாட்டின உடனே ஆக்சுவலாக பசியில் இருந்தோம் வரும்போது. ஆனால் இங்கே நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த பசியே மறந்துட்டு இந்த இடத்தையே ஒரு 10 நிமிஷம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. பட் இந்த ஒரு இடத்துல அந்த வெயிலே தெரியலங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா புளிய மரம் ஃபுல்லாக இந்த ரோட்டை மறைச்சிட்டு, அதனால் வெயிலே தெரிய மாட்டேங்குது. ரோட்டை மறைச்சிட்டனால வெயிலே தெரியல. அதுவும் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு நடுவில் புளிய மரம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு, அங்கே தென்னந்தோப்பு ப்ளஸ்ஸு பாக்கு மரம். அதே மாதிரி இந்த பக்கமாக தாங்க ஃபுல்லாக தென்னந்தோப்பு ப்ளஸ் பாக்கு மரம். அங்கே ஒரு போட் செட்லாம் போட்டிருக்காங்க. தண்ணி வரல, வந்துச்சுன்னா என்ன தான் இந்த இடம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து ஆனமலை போகிற ரோட்டில் தாங்க இந்த இடம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வழியில் தான் ஆனமலை போகணும். இந்த வழியில் போனோம் பார்த்தீங்கன்னா முதல்ல மாசாணியம்மன் கோயில் ரீச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆனைமலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்ட்ரீப்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. ஸோ அந்த வழியாக இந்த பக்கம் போகலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ஆனைமலை போகலான்னு இருக்கோம். ஆனைமலை போயிட்டு என்ன இடங்களை சுற்றி பார்த்தோம், எனக்கு ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.